நான் இந்த வீட்டில் இருக்கிறதுனால தானே இவ்வளோ பிரச்சனையும். இந்த வீட்டை விட்டு நான் போயிட்டேன்னா எல்லா பிரச்சனையும் தானா சரியாயிடும். என்னப்பா சொல்ற? நீ வீட்டை விட்டு போயிட்டா எப்படி பிரச்சனை சரியாகும்? இதோ நிற்கிறாள இவ என் பேரை சொல்லி தானே இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா. இந்த வீட்டை விட்டு நான் வெளியே போயிட்டா அவள் இந்த வீட்டை விட்டு வெளியே போய் தானே ஆகணும். அதுக்கப்புறம் என் பேரை சொல்லி உங்க யாரையும் அவளால் தொந்தரவு பண்ண முடியாதுல்ல. அதனால தான் நான் வீட்டை விட்டு போறேன். இதுக்கப்புறம் அவன் என்ன பண்றான்னு நான் பாக்குறேன். என்னங்க பேசுறீங்க? ஏங்க என்னங்க பேசுறீங்க? நீங்க இந்த வீட்டை விட்டு போனா என்ன தலைமுழுகிலாம் நினைக்கிறீங்களா? அது நான் உயிரோட இருக்க வரைக்கும் நடக்காது. பாத்தீங்களானே என்ன பேச்சு பேசுறான்னு? மங்க, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? சண்முகம், நான் ஒன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க என்னை விட்டு எங்கேயும் போக முடியாது. நீங்க எங்க போனாலும் நானும் அங்க வருவேன். அப்படி நான் உங்க கூட வர்றது பிடிக்கலன்னா என்ன கொன்னு போட்டுட்டு எங்க வேணாலும் போய்க்கோங்க. அப்ப என்ன வாழவும் விட மாட்டேன், சாகவும் விட மாட்டேன். அப்படி இல்லைங்க, உங்க கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஐயோ, யாருன்னே தெரியாத உன் கூட நான் எதுக்கு வாழணும்? என்ன பார்த்தா உனக்கு பைத்தியக்கார மாதிரி தெரியுதா?